இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க. கூடவே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான தொட்டிக்கட்டு வீடுங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் தென்னந்தோப்பு எல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மொத்தம் 8 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சுற்றிலுமே தென்னந்தோப்பு, அதுக்கு இடையில பாரம்பரிய முறையில் கட்டப்பட்ட ஒரு அருமையான தொட்டிக்கட்டு வீடுங்க. முதல்ல இந்த வீட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போங்க. பாரம்பரிய முறைப்படி முன்னாடி திண்ணை வச்சு அதில் தூண்கள் வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கிற மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தரமான தேக்கு மரங்க. மர வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மழை தண்ணி நம்ம வீட்டுக்கு சென்டரில் கீழே விழுகிற மாதிரி பாரம்பரிய முறைப்படி தொட்டிக்கட்டு வீட்டு முறைப்படி கட்டியிருக்காங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே அவுட் சைடில் வந்துருங்க. இந்த வீட்டுக்கு தேவையான தண்ணிக்கு பார்த்திங்கன்னா தனியாக டேங்க் கட்டியிருக்காங்க. 4 சைடுமே காம்பவுண்ட் வால் போட்டு முன்னாடி பார்க்கிங்கெலாம் நிறைய இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இது வீடுன்னு சொல்கிறத விட பழைய காலத்து அரண்மனை மாதிரி இருக்குங்க. நம்ம சின்ன லெவலில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினா கூட இந்த வீட்லேயே நம்ம ஃபங்க்ஷன் வச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு பெரிய வீடுங்க. நம்ம தோப்புக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ஓடை ஒன்று போகுதுங்க. தோப்புலேருந்து பார்க்கும்போது இந்த ஓடையோட வியூ ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அது போக மாத வருமானம் நம்மளுக்கு நல்லா கிடச்சிட்டு இருக்குதுங்க இந்த 8 ஏக்கர் தென்னந்தோப்பில். சிட்டிலேருந்து வெளியே தள்ளி இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலில் ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. அருமையான தென்னை மரங்கள் சுற்றிலும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குதுங்க. இதை வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் இதுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச இந்த ஃபார்ம் ஹவுஸில் 2 சைடு திண்ணை வந்துருங்க. கிழக்கு சைடும் வடக்கு சைடும் திண்ணை வந்துருங்க. திண்ணையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஊஞ்சலெல்லாம் வச்சுருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரா ஃபேஸ் நிறைய இருக்குதுங்க. பார்க்கிங் ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. முன்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பான தளம் போட்டிருக்காங்க. காம்பவுண்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கார்டனிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய அழகுக்கு செடி வகைகள் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வீடு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு நடுவில் தான் இருக்குதுங்க. இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டை சுற்றிலும் நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி வர்ற தடத்தில் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு இருக்குங்க. அந்தளவுக்கு ஹைட்டான மரங்கள். தென்னை மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா 15 வயசு ஆகுதுங்க. எல்லாமே அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள்ங்க. அதிக மாத வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்புங்க. இந்த பூமிக்கான பாசன வசதி பொறுத்த வரைக்கும் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க. அது போக ஒரு போரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க. 7.5 ஹெச்பி இலவச மின் இணைப்புங்க. இந்த பூமிக்குள்ளே கோழி, ஆடு, மாடு எல்லாமே வளர்த்திட்ருக்காங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான ஆட்களே ரொம்ப குறைவாக இருக்காங்க. இதுக்கான ஆட்களை தேடி பிடிச்சி இந்த மாதிரி வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலைங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் கட்டுறதுக்கான ஒரு செட் இருக்குங்க. செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடுகள் வரைக்கும் கட்டலாங்க. அது போக ஆடுகளும் கட்டலாங்க. அந்தளவுக்கு நல்ல பெரிய செட்டுங்க. இப்போ நம்ம வீட்டினோட இன்டீரியர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. திண்ணையில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் வச்சுருக்காங்க. நிறைய வேலைப்பாடுகளோட ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் கட்டியிருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக நல்லா ஸ்ட்ராங்காக தேக்கு மரத்தில் கட்டியிருக்காங்க. ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு ஓடு, கீழே ஒரு ஓடு வந்துடுங்க. கீழே வர்றது பூ ஓடுன்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் வெளியே இருக்கிற டெம்பரேச்சரோட வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குங்க. குளிர் காலத்தில் வெளியே இருக்கிற டெம்பரேச்சரோட உள்ளே அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலுங்க. உள்ளே போட்டிருக்கிற சேர் கூட பார்த்திங்கன்னா நல்ல வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய சேருங்க. 2 பெட்ரூம் வந்துருங்க. இது ஒரு மெயின் பெட்ரூம்ங்க.
இதே அளவு இருக்கிற இன்னொரு பெட்ரூமும் பக்கத்துலேயே வந்துடுங்க. மழை பெஞ்சால் மழை தண்ணி வந்து இந்த தொட்டியில் வந்து ஸ்டோரேஜ் ஆயிருங்க. நம்ம தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாங்க. தொட்டி நிறைஞ்சிருச்சுன்னா தண்ணி வெளியேறதுக்கான ட்ரைனேஜ் வசதி எல்லாமே நல்லா இருக்குங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் கிடைக்குங்க. லைட்டே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க. இது வந்து டைனிங் ஹாலுங்க, ஸ்டோர் ரூம் எல்லாமே இதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சனுங்க. ஃபுல்லாக கபோர்டெல்லாம் அடித்து ஃபுல் ஃபர்னிஷ்டாக இருக்குங்க. தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க. நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க, நல்ல மாத வருமானம் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு செழிப்பான ஏரியாங்க. வாட்டர் சோர்ஸை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டியதுங்க. ஃபுல்லாகவே சர்ப்ளஸான வாட்டர் சோர்ஸுங்க. சுற்றிலுமே சின்ன சின்ன குளங்கள், செக் டேம் இருக்குதுங்க. பெரிய ஓடை ஒன்று போயிட்டுருக்குதுங்க. அதனால் நம்ம வாட்டர் சோர்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இந்த பூமி ரோடு ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 அடி வருங்க. பஸ் ரூட்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. டவுன் பஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டுருக்கிற இந்த ரூட்டுங்க. இந்த பூமியை சுற்றிலுமே பாதுகாப்புக்காக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான ஃபென்சிங்க. ரோட்லேருந்து ஜலமூலையில் நம்ம உள்ளே வந்துடலாங்க. உள்ளே வர்ற இடத்துல குவாலிட்டியான கேட் போட்டிருக்காங்க. இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர் மட்டும்தான் இருக்குதுங்க. போர்லேருந்து வர்ற தண்ணி தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. தொட்டியிலிருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக இந்த 8 ஏக்கருமே தண்ணி பாயுதுங்க. ஒரே ஒரு போர் மட்டுமே போதுமானதாக இருக்குதுங்க. இந்த 8 ஏக்கர் தண்ணி பாயிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செழிப்பான ஏரியாங்க. தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற தொட்டி இதுதாங்க. போரு தொட்டி எல்லாமே ஜலமூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. 4 சைடுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கு வரணும்னா கரெக்டாக 60 கிலோமீட்டர் வருங்க. திருப்பூர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வருங்க. போர்லேருந்து வர்ற தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற தொட்டி இதுதாங்க. இதுதான் போருங்க. ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கேட்டடாக இருக்குங்க. அதனால் பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே பாசிட்டிவாக தான் இருக்குங்க. தங்கறதுக்கான வீடு நல்ல ட்ரெடிஷ்னல் முறையில் பாரம்பரியமாக சூப்பராக கட்டியிருக்காங்க. 8 ஏக்கர் தென்னந்தோப்பு, அதுவும் காய்ப்பில் இருக்குதுங்க. அதில் ஒரு பர்மனண்ட்டான நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க. தண்ணி வசதி பொறுத்த வரைக்கும் செழிப்பான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரே போரில் இந்த 8 ஏக்கர் பாயுதுன்னா நீங்களே பார்த்துக்குங்க. ஃபுல்லாகவே ஃபென்சிங்க, ரோடு ஆக்சஸ் நல்லா இருக்குங்க. இப்படி எல்லா வசதியும் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 65 லட்சம் கேட்குறாங்க. ப்ரைஸ் வந்து பெருசாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க. இந்த பூமிக்கு நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்காதீங்க, நேரில் வாங்க, டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த மாதிரி சேலுக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் சேல் பண்ணி தர்றோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.